இந்த ஒரு புக்கை மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன் இந்த புக் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த புக் சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டு. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம அந்த பொருளோட அருமை தெரியாமல் வாங்கினோம்னா கொஞ்ச நாள் கழித்து நமக்கு அது தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும். அதனால தான் இந்த புக்கோட ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். கவின் பேஷன் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. January 2 ஸ்டார்ட் ஆகிற நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்லையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்டாக நம்ம வீடியோ போடலாம். லைவ் கிளாஸ் தான் நடக்க போகுது. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவின் பேஷனுங்கிறது நம்ம பயோலேயே இருக்குது. நீங்கள் லிங்கை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி எடுக்கிற கிளாஸில் நம்ம வீடியோ பார்த்து அப்படியே கற்றுக்குறோம் அப்படின்னு இல்லாமல், அந்த வீடியோவில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருப்பீங்க, அந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் டிச் பண்ணுற கிளாத்தை எனக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ சென்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்கை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் டைலரிங் கிளாஸ் போகும்போது நான் ஒரு ஃப்ராக் டிச் பண்ணேன். அந்த அம்பர்லா ஃப்ராக் டிச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டிச்சிங்கில் நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஒரு 20 பேர் இருப்பாங்க அந்த கிளாஸில். அப்போ என்னோடய மேம் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சாங்க. இந்த ட்ரெஸ் நல்லாவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இனிமேல் கிளாஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்செட்டாக நான் அழுந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை அந்த ட்ரெஸ்ஸையே நம்ம திரும்பவும் நல்லா டிச் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் மறுநாள் டிச் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை மேம்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது அந்த மேம் சொன்னாங்க, எல்லாரும் முன்னாடியும் சூப்பராக அவங்க டிச் பண்ணிட்டா, நேற்று கூட அப்செட் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக டிச் பண்ணியிருக்கான்னு எல்லாரும் முன்னாடியும் என்னை பாராட்டும் போது தான் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்கை நினச்சி நான் பின்னாடி போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆனால் அந்த மீறி நான் வந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது நீங்களும் இதில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா தோல்வியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஃப்ரீ டைலரிங் கிளாஸ்ன்னு சும்மா சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இன்ஸ்டா பேஜில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்கள் டவுட்ஸை நீங்கள் அதில் கேட்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறேன். ப்ளவுஸ் ஆர் சுடின்னு வரும்போது வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா டைலரிங் கிளாஸ்ன்னு நினைக்கிறா வேண்டாம். உங்களுக்கு நம்ம இந்த டைலரிங் கிளாஸில் என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சேனலை பார்த்தாவே தெரியும் நம்ம என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. தேங்க்யூ.